Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1100 part 1. ஓபன் பண்ணா நம்ம அகைனுவ காட்டுறாங்க. அவன் கடுப்பாயி ஏ எதுக்குன்னு கத்திட்டு இருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம லூஃபியோட டீம் எக்கட் ஐலாண்டுக்கு போய் அங்க வேகா பங்கு கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிற மேட்டர் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த ரியாக்ஷன். நிலமா பாத்தீங்கன்னா அவன் நினைச்சதை விட மோசமாகிக்கிட்டே போகுது. இதுல CP0 அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி இடையில வந்து அவங்கள பிளாக் பண்ணாங்கல்ல, அந்த நியூஸும் கேள்விப்பட்டு செமையா கடுப்பாவான். ஏன்னா இவங்க அந்த ஐலாண்டுக்குள்ள போறதுக்கு தடுக்கிறதுக்கான பவர் உள்ள ஒரே ஒரு ஆளு வேகா பங்க் மட்டும் தான். அப்படின்னா இவங்க எதுக்காக வர்றாங்கன்னு அவனுக்கு ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? தெரியாம எப்படி வழிய பிளாக் பண்ணுவான் அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. குருவி சைஸ்ல மூளைய வச்சிருக்க இவனுங்களே இவ்வளவு யோசிக்கிறானுங்கன்னா வேகா பங்குக்கு எவ்வளவு பெரிய மண்டே, எவ்வளவு டேட்டாவை கலெக்ட் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு அடுத்து என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்கன்னு அவனுக்கு தெரியாம இருக்குமா என்ன? இப்ப என்னன்னா இது வார டிக்ளேர் பண்ண மாதிரி. சரி, வேற அங்க என்ன நல்லா பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு கேட்டா இதுக்கப்புறம் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லையாமா, எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த CP0 ஆளுங்க கப்பல்ல வர்ற வரைக்கும் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டுக்குள்ள என்ட்ரானவன எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல, எல்லாம் கட் ஆயிருச்சு. என்ன வேகா பங்கோட ஐலாண்ட் ஆச்சே, அது அவன் நினைச்சாதானே யாரா இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும். சோ இதுக்கு மேல அங்க என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. ஆனா வேகா பங்கும் லூஃபியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்கனாலே கண்டிப்பா இவங்க சைடு ஏகப்பட்ட லாசஸ் ஏற்படத்தான் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன்னா நம்ம பையன் தனியாவே நின்று எல்லாத்தையும் தட்டி பிரிச்சுட்டு இருக்கான். இப்ப வேகா பங்கும் கூட சேர்ந்திருக்கானா. சரி, இப்ப கிசரு எங்கன்னு கேட்டா அவன் எக்கட் ஐலாண்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கானாமா. எல்லாம் இவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான். ரைட்னு லுச்சிக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லி நேவி ஆளுங்க வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமாமா. அப்படி அங்க வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியல. இல்ல லூஃபி என்ன பண்ணாலும் திருப்பி அவன் கூட சண்டை போடக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அவன் இருக்க கடுப்புக்கு சண்டை போடாம இருப்பானா என்ன? அடிச்சாலுமே லுச்சி வாங்கிட்டு தான் இருக்கணும் போல. செம இல்ல. சரி, இப்ப எக்கட் ஐலாண்ட்ல என்ன நிலைமைனா அங்க இருக்க மக்கள் நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு அரக்க பறக்க அங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்பை அட்லஸ தூக்கிக்குவான், சாப்ப ஜுவல்லரி பானியை தூக்கிக்குவான். பட்டானே பிராங்கி கிட்ட கொண்டு போகணும், அப்பதான் இவளை சரி பண்ண முடியும்னு அவங்க கிளம்பிட்டாங்க. லூஃபி வரியான்னு கேட்டா நீங்க போங்க, ஒரு முக்கியமான சம்பவம் பண்ண வேண்டி இருக்குது, முடிச்சுட்டு வரேன். அதாவது இப்ப லூஃபிக்கும் லுச்சிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா, அகைனு வந்து நேவியில பெரிய ஆள் தான், ஓகே. பட் இருந்தாலும் CP0 ஆளுங்க வந்து அகைனு சொல்றத கேட்பானுங்களா? வாய்ப்பு இல்லையே. ஏன்னா இவனுக்கு செலஸ்டியல் டிராகன் சொன்னா மட்டும் தான் கேட்பானுங்க. என்ன ஆக போதோ. லூஃபி இங்க கடுப்பாயி நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். உனக்கு நான் அதுக்கு மேல பண்ண போறேன், இதுக்கே ஃபீல் பண்ண எப்படின்னு கேட்பான். நம்ம ஆளுகெல்லாம் இப்ப சண்டை போற நேரம் இல்ல, இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவோம், அதனால ஒழுங்கா வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. லூஃபி வரது டவுட் தான். அவங்க ஆளுகளே சொல்லுவாங்க என்னதான் லூஃபி கூட சண்டை போடணும்னு இவனுக்கு வெறி இருந்தாலும் அவன் சண்டை போட முடியாது. ஏன்னா தலைவன் பாத்தீங்கன்னா இப்ப கடலோட எம்பரர், அவன் மேல கைய வச்சா கவர்மெண்டே அவனை தூக்கி போட்டு வாயில மிதிக்கும். அவன் யாரு சொன்னாலும் இப்ப விடுற மாதிரி இல்ல. லூஃபியும் சண்டை ரெடி ஆயிட்டா ரெண்டு பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே நம்ம பயதான். ஒரு பஞ்ச் வைப்பான், அதை கேஷுவலா தடுத்துருவான். அதுக்கப்புறம் போடுவானுங்க பாருங்க சண்டை. அவன் அந்த ஒன் ஃபிங்கர் பிஸ்டல் அட்டாக் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணுவான். பட் லூஃபி கிட்ட அது வேலைக்கு ஆகல. ஏன்னா லூஃபி இப்ப ஹாக்கி பவர்லாம் யூஸ் பண்ணுவான்ல, முன்னாடி அந்த மாதிரி இல்ல. சோ ரெண்டு பேத்தோட சண்டையும் தாறுமாறா போகும். ஆனா லுச்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா சண்டை போடுவான். அவன் தான் ப்ரொஃபஷனல் கில்லர் ஆச்சே, அப்படித்தான சண்டை போடுவான். அப்படி லூஃபி அடிச்சு திருக்க விடுவான்னு வைங்க. பட் இருந்தாலுமே நம்மால லேண்டிங் செம்மையா கொடுப்பான். லூச்சிக்கு என்ன டவுட்னா அவனோட வாண்டட் போஸ்டர்ல பைய வெள்ளை வெள்ளைன்னு ஒரு உருவத்துல இருந்தானே, அது என்னடா உருவான்னு கேட்பான். ஏங்கன்னு அதை நீ பாக்கணுமா, பார்த்தா தாங்க மாட்டியன்னு அதையும் பாத்துடலாமா. மறுபடியும் நம்ம பைய பாத்தீங்கன்னா 5th கியரை வெளியில எடுப்பான். அதான் காட் மோடு. அந்த பவர் வெளியில வந்ததுக்கே அந்த இடம் கண்ணா பின்னான்னு சதறம் எல்லாம் மிரண்டுருவாங்க. ஏன் லுச்சியே ஒரு செகண்ட் மிரண்டுட்டான். ஆனா அவனுக்கு சந்தோஷம், இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் கூட சண்டை போட போறோம்னு. நம்ம பையன் தான் அந்த உருவத்துக்கு மாறினா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே என்னென்னமோ பண்ணுவானே, அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். செம ஃபன்னா இருக்க போது வாடா பாத்துடலாமா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது லூஃபி கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டர் தள்ளி தான் இருப்பான். சொல்லி வாய மூடும் போது பாத்தீங்கன்னா மூஞ்சி கிட்ட பஞ்சு வைக்க வந்துட்டு இருப்பான். அப்ப எவ்வளவு வேகம் பாருங்க, அவனே மிரண்டுட்டான். வந்த வேகத்துல ஒரு அட்டி அவனால தடுக்க கூட முடியல. மறுபடியும் ஜாலியா சிரிச்சு சிரிச்சு கூச்சு விளையாண்டுட்டு இருப்பானா. அதை பார்த்த ஸ்டசி எல்லாம் முழிப்பா. என்னது இது, என்ன முட்டா பயலா இல்ல கிறுக்கு பயலா, இப்படி கிறுக்குத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானு. இத லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஆளுங்க தான் மிரண்டுருவாங்க. என்ன லூஃபிய ப்ளீச் போட்டு கழுவுன்னு கழுவிட்டாங்க போல, பையன் இந்த கலர்ல இருக்கான்னு முழிப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, இந்த உருவத்துல தான் லூஃபி கைடோ போட்டு பொளந்து கட்டியிருக்கான்னு. ஏன் நம்ம வேகா பங்க பார்த்துட்டு அசந்துட்டான், இது ஒயிட் வாரியரான்னு. இங்க லூஃபி பாத்தீங்கன்னா டே புறாவாயா எங்கடா போனே, வாடா வா சண்டை போடலாம் வான்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பானா. அவன் பாத்தீங்கன்னா இன்னும் உன் கேரக்டர் அப்படியே தான் இருக்கு, எனக்கு தொல்லையா தான் இருக்க, இருறா உன்னை ஒரு கை பாத்துறேன்னு அவன் அவனோட பவர் எடுப்பான். அது பாத்தீங்கன்னா முன்ன விட இப்ப டோட்டலாவே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா புது ஃபார்ம் அவேக்னிங் பண்ணியிருக்கான். நீ மட்டும் ஸ்ட்ராங் ஆகல
மகனே நானும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு பில்டப் வேற. கக்கு சொல்லுவான் வேணா லூச்சி நீ இன்னும் பெர்மிஷன் எதுவும் வாங்கல, இந்த மாதிரி பண்ணாதான் அது பெரிய தப்புன்னு. ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல. லூஃபி கூட சண்டை போட்டே தீர்வேன்னு அவனை மின்னல் வேகத்துல சுத்துவான். அந்த டைம் அவன் லூஃபியை சுத்தி ஓடுவான் பாக்கணுமே, சரியான வேகம். இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் ஜோயன் டைப் ஆளுகளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அவேக்னிங் ஆகாது. அவங்க பர்சனாலிட்டியை வச்சுதான் அது அவேக்னிங் ஆகும். ஆனா இவன் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கான். லூஃபியாலேயே அவன் எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கான்னு பார்க்க முடியல. அப்படி வேகமா வந்து அட்டாக் பண்ணுவான், ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். அப்படி ஆயிட்டு அந்த டைம்லயும் காமெடி பண்ணுவான் பாருங்க. அடாவா என் பட்டக்ஸ் சும்மா தான் இருக்கு வந்து அடிச்சுட்டு போவான். குசும்பு தானே நம்ம பயிலுக்கு, அவனை நல்லா வெறியேத்தி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சண்டை பாத்தீங்கன்னா தாறு மாறா நடக்கும். இவனுக்கு போடுற சண்டையில அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஓட ஆரம்பிக்கும். இங்க ஓடிக்கிட்டே புலம்புவாங்க. மெயினா ஜிம்பை, ஏய் வேணாண்டா சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு எங்க கேப்பாங்க. அதுவும் லூஃபி எல்லாம் ஓடி உருண்டு விளையாண்டுட்டு இருப்பான் பாக்கணுமே. அப்ப நிஜமான வேகாப்பங்கு பாத்தீங்களா ஒயிட் வாரியர் அப்பியர் ஆயிருக்கான்னு சந்தோஷமா சொல்லிட்டு லேபுக்குள்ள என்டர் ஆவான். அவரை பார்த்தோன்னே நம்ம பிராங்கிக்கு அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா அவரோட இன்வென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளாலதான் அவ்வளவு பெரிய ஃபேன் ஆச்சு. அதனால ஆணு வாய பறந்துருவான். இங்க இவர் வந்து பார்த்துட்டு என்னால நம்பவே முடியல, இதெல்லாம் உண்மையா? ஆமா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் என்ன, நல்லா வித்தியாசமா மாறி இருக்கானுங்கிற மாதிரி கேட்பாரு. இத பத்தி இவங்களுக்கு எங்க தெரியும், அது அவன் கம் ஃப்ரூட்டோட பவர், அவ்வளவுதான். அதுவும் டெவில் ஃப்ரூட் தான் அப்படின்னு ஒண்ணு இங்க இவரால நம்ப முடியல. ஏன்னா மனுஷனுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டே கிடையாது. ஓல்ட் என்சைக்ளோபீடியா முத கொண்டு செக் பண்ணி பார்த்துட்டாரு, எதுலயுமே அப்படி ஒண்ணு இல்லையாமா. இங்க நம்ம ஆளுகளுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா எப்பவுமே அவன் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா அது என்ன ஃப்ரூட்னு இவங்க ஷாக்கா கேட்பாங்க. அங்க வேகாப்பங்குக்கு ஏதோ ஒரு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அப்படியே பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் ஓட இது கண்டிப்பா விதிதான். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இவனை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என் பூட்டு சூப்பரா இருக்கான் அப்படி எப்படின்னு கத்திட்டு இருப்பாரா. யோ உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா எங்களுக்கும் சொல்லியா, எங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது, எங்க கேப்டனுக்கு என்ன பஞ்சாயத்து சொல்லுன்னு கேட்டவனே அவனோட அப்பியரன்ஸை வச்சு பார்க்கும்போது பழைய புக்ல இதே மாதிரி ஒண்ணு நான் பார்த்திருக்கேன், இது வேற ஒண்ணும் இல்ல கடவுளோட அவதாரம் அப்படின்பா. உடனே சஞ்சி பார்த்துட்டு எது லூஃபி கடவுளா, அட லூசுக்கு இருக்கா அவன் ஒரு முட்டா பைய, அவனை போய் கடவுள்னு இருக்கே, அவ்வளவுதான் ஊரையே ரெண்டாக்கி போடுவான். ராபினுக்குமே தூக்கி வாரி போடும். அப்படின்னு அந்த அப்பியரன்ஸ் கடவுளோட அப்பியரன்ஸான்னு ஐயாப்பா. ஆமா வாரியர் ஆஃப் லிபரேஷன் சொல்லுவாங்க. இப்படித்தான் முட்டாள்தனமா விளையாண்டுகிட்டு மக்களை சிரிக்க வைப்பான். இவன் வேற யாரும் இல்ல சன் காட் நிக்கான்னு சொல்லுவான். செம்மையா இருக்கும். மொத்தத்துல நம்ம லூஃபி ஒரு கடவுள். அவன் எங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. இதுக்கப்புறம் லூஃபி கிட்ட லுச்சி அடி வாங்குறானா இல்ல லுச்சி கிட்ட லூஃபி அடி வாங்குறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.